செல்லக்குட்டீஸ் வந்து காஃபி அடினியம் இதெல்லாமே என்னோட பாலி ஹவுஸில் அவ்வளோ சேஃபாக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு என்னோடய பிளான். ஒரு பேர் ஊர் இல்லாத ஒரு பேப்பர் ஐடி அது யாரோ ஒருத்தர் இப்போ சொல்லுவார்ல பேப்பர் ஐடி அது மாதிரி ஃபேக் ஐடி தான் ஒரு பேப்பர் ஐடின்னு சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிச்சைக்கார நாயின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஸ்டைலாக சொன்னால் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அதுங்களெல்லாம் அப்படி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். உடல் உழைப்பும் கிடையாது, மண்டையில் மசாலாவும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஆனால் போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு வயிற்றுச்சலில் போகிறது. பட் எனிவே நீ இங்கே என்ன பண்ணாலும் நான் திரும்ப சொல்கிறது, என்னோடய குட் புக்கில் காட் நீங்கள் இது பண்ண எனக்கு நல்ல பேரே வச்சுட்ருப்பாருன்றது தான் நான் பிலீவ் பண்ணுறது. அதுதான் நடந்துட்டுருக்கு. என்ன அந்த பேப்பர் ஐடி போட்டிருந்தாங்கன்னா, 90 ருப்பீஸுக்கு வெளி மாநிலத்தில் சேல் பண்ணுறாங்களாமா, நீங்கள் அதை 300 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் ஷிப்பிங்கில் நான் கொடுத்துட்ருக்குறது. ஓகே, பட் என்னோடய பிளான்ஸோட குவாலிட்டி பாருங்கள். 4 பிரான்ச்சஸில் காஃபி பிளான்ட் வந்து சின்னது கிடைக்கிறதே வந்து பெருசு, ரைட்டா? அதில் இவ்வளோ சூப்பரான இவங்க நெக்ஸ்ட் இயர் மதர் பிளான்ட் ஆகிடுவாங்க. இந்த ஒரு பிரான்ச்சையும் எடுத்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்து வேறு லெவலில் போகும். ஸோ என் குவாலிட்டியவோ என்னோடதையும் நான் வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது கிடையாது. பட் நியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவும் அந்த கமெண்ட்டை வச்சது என்னமோ தெரில, அந்த தற்கொலை வந்து அதை இது பண்ணிடுச்சு, டெலீட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ அடினியம் சேல் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பொண்ணு, நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னுலாம் கிடையாது. அடினியம் சேல் பண்ணுற ஃபீல்டும் சரி, எல்லா ஃபீல்டுலேயும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினா தான் சரிப்பட்டு வருன்ற மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது என் ரொம்ப 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 க்யூட்டான, ரொம்ப 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 சாஃப்டான என்னோடய ஃப்ரெண்டுனே சொல்லலாம், என் கஸ்டமர். பட் அவங்க ஃப்ரெண்டு எப்போயாவது தான் வந்து அவங்க என்கிட்ட நிறைய பேசுவாங்க. பட் லேட்டஸ்ட்டாக அவங்களோட ஃபாதர் தவறுனதை கூட சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. காஃபி முன்னாடி அவங்க ஆர்டர் போட்டது, பரவாயில்லப்பா எனக்கு இந்த பிளான்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷத்தையே கொடுக்குது, ப்ளீஸ் எனக்கு அந்த காஃபி பிளான்ட். நான் சொன்னேன், இல்லை நான் ஃபெப்ரவரியில் அனுப்புகிறேன், கொஞ்சம் பொறுங்களேன்னு. இல்லை நீங்கள் எனக்கு அனுப்பி கொடுத்துருங்க, எனக்கு தெரியும் உங்கள் குவாலிட்டி நாங்கள், அதனால் அவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். அவங்களுக்கும் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்னு தெரியும். இலை இதெல்லாமே கட் பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஸோ பாலிஹவுஸில் இருக்கிற பிளான்ட்டு தான் நான் கொடுக்குறேன். அட்னியம் சேலே இல்லை, நாங்கள் இப்போ என்ன சேல் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நான் இப்போ சேல் யாருக்குமே கொடுக்கல தான். பட் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு என்னோடய பாலி ஹவுஸில் என் தங்கங்களுக்காக நான் சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்துட்ருக்க என்னோடய செல்லங்களுக்கு அவ்வளோ பூத்துட்ருக்கு, அவ்வளோ இருக்குது. ஒன்றுமே இந்தோனேஷியன் வெரைட்டிஸ், அந்த வெரைட்டி இந்த வெரைட்டின்னு வேறு லெவலில் ப்ளூம் ஆகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்த்துட்ருக்காங்க. 6 to 9 months வந்து அவ்வளோ சூப்பராக வளர்த்து நான் இவங்களை எல்லாமே கொடுக்க போகிறேன் என் தங்கங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னா யார் என்ன பேசினாலும் நான் திரும்ப சொல்கிறது தான், கழுகு மாதிரி யாரும் எட்ட முடியாத இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓ மை காட், சச் அ பிக் ப்ளூம். இங்கே பாருங்கள், என் கை தாண்டி பெருசாக இருக்குது. ஃபுல்லாக வேறு லெவலில் மாயாலாம் அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாருங்கள், பர்பிள் பிளாம் அது இதுன்னுட்டு பாவம் எப்படி அடினியம் சீசர் ஒன்று அவ்வளோ அவசியம் நான் காத்துட்ருக்கேன்.